ஹாய், வெல்கம் டு சித்ரா தீபன் சமையல். இன்றைக்கி முருங்காய் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய கணவரையோ உங்கள் பேரண்ட்ஸையோ இல்லை உங்கள் அண்ணன் தம்பியையோ நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். பன்னீர் பட்டர் மசாலா செய்வது தேவையான பொருள் நான் இன்றைக்கி 150 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா இப்படி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் கட் பண்ணியிருக்கிறேன். அதோடு கூட பார்த்திங்கன்னா சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூனு, இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம், பூண்டு ஒரு 10 பூண்டு, 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, வெறும் மிளகாய் தூள், தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேர்டு நமக்கு தேவை மிக்சியில் அரைக்கும் போது இதை போட்டு அரைச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் 2, 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை போட்டுருவேன். ஸோ அது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும். வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். பன்னீர் எடுத்து வச்சாச்சு பிளேட்டில் தனியாக. ஸோ இந்த எண்ணெயில் என்ன பண்ணலான்னா இந்த மசாலாலாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப வறுக்கணும் இல்லை, ஸோ லைட்டாக ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் கம்மி பண்ணுறதுக்காக. இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி போட்டுடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின எல்லாமே நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்ச எல்லாமே மிக்சியில் போட்டு பட்டர் கரைஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது வதக்கின பொருள் எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை நம்ம அதோட கூட போட்டுக்கலாம். போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தோம், அந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து வெறும் மிளகாய் தூள், தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொதி வர டைமில் முடிஞ்சிருச்சு. டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டெம்ப்ட் பண்ணுது. லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கோதுமை மாவு ஒரு 3 கப் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு. இந்த முருங்கைக்கீரையை அலசிட்டு மிக்சியில் ஜூஸ் அடிச்சுட்டு இந்த சப்பாத்தியில் கலந்து ஹெல்த்தியான முருங்கை சப்பாத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா மிக்சியில் ஜூஸ் அரைச்சாச்சு. இப்போ அந்த மாவில் வடிகட்டிக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு என்ன பண்ணலான்னா ஒரு 1 or 2 hours நல்லா ஊற வச்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாகிடும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். எண்ணெய் ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் சப்பாத்தி எப்படி பூரி மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம மாவு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கும்போது இந்த மாதிரி சூப்பராக சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு.